அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெத்த தகப்பனே காரி துப்புற மாதிரி இன்னைக்கு செத்த போனதுக்கு சமம் அன்புமணி. இவரெல்லாம் அன்பில் மகேஷ் பத்தி பேசுறாரு. செத்து போயிட்ட தகவல் வந்தது இல்ல, என்ன பண்ணிருக்கணும் அவரு? ஏன் வந்தாரு கேக்குது என்னங்க அபத்தம் இல்லையா? அதெல்லாம் ஏன் உன் தலைமை ஓடி போனா அதை கேட்க வேண்டியது தானே. வருத்தம் தெரிவிக்கிறதுக்கே அவருக்கு 4 மணி நேரம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தார் 4 மணி நேரம்? அதிர்ச்சியில இருந்தாரா? ஏமாத்துறார், ஃப்ராடு, ஃபேக் விஜய். கரூருக்கு போக தெரிந்த முதல்வருக்கு கள்ளக்குறிச்சிக்கோ வேங்கவேலுக்கோ இன்னமும் போகுது. வேற சம்பவம். காரி துப்பிருக்கு நீதிமன்றம். எதை கூட ஒப்பிடுறீங்க? அந்த பைக் ஒரு பஸ் கீழே போகுது, அதுக்கு திமுக காரணமா? மரத்து மேல இருந்து மரக்கால உடைஞ்சி விழுது, அதுக்கு திமுக காரணமா? குடுத்துக்குள்ள ஒரு 50 பேர் விழுறாங்க, அதுக்கு திமுக. ஒழுக்கம் கெட்ட காரணங்களும் உங்கள்கிட்ட ஒழுக்கம் இல்ல, கட்டுப்பாடு இல்ல, சுய புத்தி இல்ல. செந்தில் பாலாஜி உடனே எப்படி மருத்துவமனைக்கு வந்தார்? நைட் 10 மணிக்கு கோட்டைக்கு முதலமைச்சர் போறார், எப்படி நைட் 2 மணிக்கு வந்தார்? அசிங்க பண்ணீங்களா இப்படி கேட்கறதுக்கு? திக்கு இருந்தால், திராணி இருந்தால், ஆண்மை இருந்தால் முதல்ல பிரஸ் மீட்டை பார்க்க சொல்லுங்க. ஏன் இந்த 4 அயோக்கியங்க போல ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் ஓடி வந்துட்டீங்க? ஏன் எல்லாரும் போன சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவின் முன்னணி பேச்சாளர், தற்போது திமுகவின் செய்தி தொடர்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் திரு சைதை சாதிக் சார். வணக்கம். வணக்கம். கரூர் துயரச் சம்பவம் திமுகவால் தான் நடந்துச்சு அப்படின்னு தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய பலரும் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வராங்க. அதுவும் குறிப்பாக செந்தில் பாலாஜி பெயரை தான் அதில் பயன்படுத்துகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தற்கூரித்தனம், அரைவேக்காடுத்தனம், மனிதாபிமானமே அற்றவர்கள் அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் மீது விழுந்த பழியை துடைப்பதற்காக வேறு ஒரு பக்கம் திசை திருப்புகிற வேலையை டிவிகே கட்சியும் அந்த கட்சியோடு இந்த தேர்தலை கூட்டணி சேரலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்த ஒரு சில உதிரி கட்சிகளும் அந்த வேலையை சீராக கொண்டு போகிறான். இன்னைக்கு கூட மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியில் பேசுகிற பொழுது கரூர் சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, இது எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் அதை விரும்ப மாட்டார்கள். வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவர்களும் அது விரும்ப மாட்டார்கள். இதுக்கு ஒரு நடைமுறை வகுக்கப்படும் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கெல்லாம். ஆக அவதூறுகள் பரப்பாதீர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, முதல் நடிகர் விஜய் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையா? முதல்ல அவருடைய படம் டிக்கெட் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு ரோகிணி தியேட்டரில் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ரோகிணி தியேட்டரில் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. லியோ ஏதோ படம்னு நினைக்கிறேன். அது அந்த தியேட்டர் என்ன பண்ணாங்க? கண்டம் பண்ணி இல்லையா, நாசம் பண்ணி இல்லையா? ஒரு நல்ல தலைவராக இருந்திருந்தார், நல்ல நடிகராக இருந்திருந்தா, இவருக்கு கட்டுப்பாடு சுய ஒழுக்கணும் இருந்திருந்தா அன்னைக்கே அதை அவர் கண்டிச்சிருந்தாருன்னா, இப்படி பண்ணுறது தவறு, இப்படி பண்ணக்கூடாது, என் ரசிகர்லாம் கட்டுப்பாடாக இருக்கணும். நடிகர் அஜித் தலை சொல்கிறாருல்ல, நான் என்றைக்கும் என்னுடைய ரசிகர்களை தன்னுடைய செயலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்ட்டு தலை அஜித் சொல்றாருல்ல. இப்படி வராதிங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி போவாதீங்க, குடும்பத்தை பாருங்க. அவர் ரசிகருக்கு அவர் அறிவுரை சொன்னார்ல. நீங்க அரசியல் நடிப்புலேருந்து அரசியலுக்கு வரீங்கல்ல, அந்த ரோகிணி தியேட்டர் நடந்த சம்பவத்துக்கு அவருடைய அட்வைஸ் என்ன? அவர் என்ன சொன்னார் அந்த ரசிகர்களை பார்த்து? அங்கேயும் கோட்டை விட்டார். எந்த விதமான அறிவுரையோ கண்டனமோ கண்டிப்போ எதுவுமே அவங்க ரசிகருக்கு அவர் தெரிவிக்கல. அது தொடர்கதையாச்சு. அவருடைய அடுத்த மாநாடு எப்படி நடந்தது? அல்லோகலப்படலையா? அதுல திருந்தினாரா? அதுல ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பாரா? 2000 போட்ட ஒரு 10,000 சேர் உடைஞ்சு போச்சு, கண்டம் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்த ஒரு மாநாடு நடத்துறீங்க, என்ன பண்ணீங்க? கிரீஸ் தடவுனீங்க. சரி, இப்படி சுய ஒழுக்கமா வரணும், மற்ற அரசியல் கட்சியை பார்த்து கத்துக்கங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். உங்களால் அட்வைஸ் செய்யப்பட்டிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? சரி, அதுவும் நடக்கல. அதுக்கு அடுத்தது அந்த மாநாட்டில் ஒரு 5 பேர் இறந்துடுறாங்க. அப்பயாவது போயிட்டு அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு நேராக போய் ஆறுதல் சொல்லி, இது மாதிரிலாம் நடக்காதீங்க, உயிர் ரொம்ப முக்கியமானது, ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தா அது வந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு நல்ல 8:45 மணிக்கு நாமக்கல்ல பேசுறதா சொல்லி அனுமதி வாங்கின நீங்க வீட்டில இருந்து 8:45 மணிக்கு கிளம்பியிருக்கீங்க. அப்போ எத்தனை மணிக்கு அங்கே போய் சேர்ந்தீங்க? மதியம் 2 மணிக்கு கரூர்ல போய் பேசுறதா உங்களுடைய பிளான். அரசுகிட்ட காவல்துறையிட்ட அனுமதி வாங்கின நேரம். நீங்க போனது சாயங்காலம் 7 மணிக்கு. செத்ததுல 7 பேர் கரூர்காரங்களே கிடையாது. திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய சுயநலத்திற்காக கூட்டம் கூட்டணும்னு 23 சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஜனத்தை கொண்டு தான் நிக்க வச்சிருக்கீங்க. தன்னழிச்சு அவரை கூட்டம் இல்ல. இருந்திருந்தா ஏன் திண்டுக்கல்காரன் சாவறான்? இருந்திருந்தா ஏன் திருப்பூர்காரன் சாகறான்? இருந்திருந்தா ஏன் ஈரோடுக்காரன் சாவறான்? உங்களுடைய சுயநலத்துக்காக கூட்டத்தை காட்டணும், இவருக்கு பெரிய ஒரு மக்கள் எழுச்சி இருக்கு, பலம் இருக்குன்னு போலித்தனமா காட்டணுன்றதுக்காக 23 சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஆட்களை அழைத்து நிற்க வைத்தீர்கள்.
கட்சி நிக்க வைக்கிறீங்க. விஜய் இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 5-6 கூட்டங்கள் போட்டிருப்பாரு. இங்க எங்கேயும் வராத பிரச்சனை கரூர்ல ஏன் வருதுன்னு கேக்குறாங்க. எங்க பிரச்சனை வரல? இதே திருச்சியில 100 பேர் சாக வேண்டியது, அங்க தப்பிச்சிட்டாங்க. பார்த்தோம்ல, 15 வீடு இடிஞ்சு விழுந்த பார்த்தோம், ஓட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து காயம். அது செய்தி பெருசா வரல. கரண்ட் மிஸ் ஆயிருந்தா கரண்ட் அடிச்சிருக்கோன்றாங்க. இந்த விஷயத்துலங்க என்னென்ன போலி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் என்ன கேட்கிறேன், எல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க. யாரை பார்க்க வந்தாங்க? அங்க உன்னை பார்க்க தானே வந்தாங்க. உன்னை பார்க்க தானே 8 மணி நேரம் நின்றுந்தாங்க. தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம. எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு தலைவர் பிரச்சாரத்துக்கு வராருன்னா அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த இடத்துல ஸ்பாட்ல நிப்பாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க, தேவையானதை ஏற்பாடு பண்ணி தருவாங்க. தண்ணி இல்ல, 8 மணி நேரம் 9 மணி நேரம் நின்றுட்டு இருக்காங்க. சாப்பாடுக்கு வழி இல்ல, பட்னி, கேர், மயக்கம், கீழே விழுறான், கீழே விழுந்தா தூக்கி விட ஆள்ல மெரிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்கேன், என்னுடைய 4 வயசு குழந்தை செத்து போச்சு, நானும் குழந்தையும் கீழே விழுந்தோம், குழந்தைய மெரிச்சே கொண்டுட்டாங்க. இல்ல அதே மாதிரி திமுக காரணமா? அவருடைய வாகனம் வருகிற பொழுது 15, 20, 100 ஸ்கூட்டர் பைக்ல தெரித்திட்டு வந்து அந்த பைக் ஒரு பஸ் கீழே போகுது, பைக் மேல பஸ் ஏறி இறங்குது. அதுக்கு திமுக காரணமா? மரத்து மேல இருந்து மரக்கால உடைஞ்சி விழுது, அதுக்கு திமுக காரணமா? ஒரு ஓலை குடிசை மேல ஏறி உட்காராங்க, குடிசைக்குள்ள ஒரு 50 பேர் விழுறாங்க, அதுக்கு திமுக. ஒழுக்கம் கெட்ட காரணங்களும் உங்ககிட்ட ஒழுக்கம் இல்ல, கட்டுப்பாடு இல்ல, சுய புத்தி இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, என் மகன் தான் இறந்து போயிட்டான் கூட்டத்துல, ஆனா இதற்கு விஜய் காரணம் இல்ல, செந்தில் பாலாஜி தான் காரணம். அவங்க கொடுத்த பேட்டி தொலைக்காட்சியில அம்மா தாயானே சந்தேகமா இருக்கு. எந்த பெத்த பையன் செத்து போயிட்ட பிறகு இப்படி பேச முடியும்? யார் பேச வச்சா அவங்கள? யார் அப்படி பேச வச்சா? அந்த கரூர் மருத்துவமனைக்கும் திமுக கரூர் மாவட்ட திமுக அலுவலகமும் 2 ரோடு தள்ளி இருக்கு, அவ்வளவுதான் சார். வீடியோ வந்திருக்கு சார், நாலாவது தான் நேரமா அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. அவர் தண்ணி பாட்டில தூக்கி போடுறாரு, தண்ணி பாட்டில பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சிக்குது, அதை பிடிச்சி கீழே விழுறாங்க, அது மேல 100 பேர் விழுறாங்க, அங்கேயே ஸ்பாட்ல மரணம் ஏற்படுது, போலீஸ் எல்லாரையும் தூக்கிட்டு போகுது. அவர் மைக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தண்ணி பாட்டில் தூக்கி போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அங்க 100 பேர் விழுந்துட்டாங்க, எல்லாரும் தூக்குறாங்கல்ல, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கலாமே. செந்தில் பாலாஜி எப்படி ஸ்பாட்டுக்கு உடனே வந்தார்? வெக்கமா இல்லையா அப்படி கேட்கறதுக்குலாம் உங்களுக்கு? எப்படி முதல்ல செந்தில் பாலாஜி உடனே எப்படி மருத்துவமனைக்கு வந்தார்? எப்படி உடனே நைட் 10 மணி கோட்டைக்கு முதலமைச்சர் போறார்? எப்படி நைட் 2 மணிக்கு வந்துட்டார்? அசிங்க பண்ணீங்களா இப்படி கேட்கறது? அன்பில் மகேஷ் எப்படி அங்க வந்தார்? அந்த கேள்வியும் சுத்தி கரூரை சுத்தி தான் திருச்சி எங்க இருக்கு? பக்கம் தானே. மாண்புமிகு முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சரையும் கல்வி அமைச்சரையும் நீங்க ஸ்பாட்டுக்கு போங்கன்றாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் அங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க. சம்பவம் நடக்கிறது 8 மணிக்கு, இவங்க 9, 10 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. ஏன் வந்தாரு கேட்கறது என்னங்க அபத்தம் இல்லையா? அதெல்லாம் ஏன் உன் தலைவர் ஓடி போன அதை கேட்க வேண்டியது தானே. யாரை பார்க்க வந்தாங்க? யார் பேச்ச கேட்க வந்தாங்க? செத்து போயிட்டாங்க தகவல் வந்தது இல்ல, என்ன பண்ணிருக்கணும் அவரு? அங்கேயே ஒரு ஹோட்டல்ல ஏதோ ஒரு வீட்டுல தங்கி இருந்து வந்து ஸ்பாட்ல நின்று இருக்கணும்ல, ஏன் வரல? தான் வந்த கூட்டத்தை 40 பேர் சாவடிச்சுட்டு ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்க ஓடி போயிடுவாராம் அவசரமா சென்னைக்கு. ஆனா சென்னையில் இருக்கிற முதலமைச்சர் மக்களை காப்பாத்துறதுக்கு அடுத்த 2 மணி நேரத்துல கரூர்ல இருந்தா அதை கேள்வி கேட்பாங்க. இது தற்கொலைத்தனம். இது அரசியல் அரிப்பை தீர்த்து கொள்வதற்காக கேவலமான சிந்தனை உடல் மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். கரூருக்கு போக தெரிந்த முதல்வருக்கு கள்ளக்குறிச்சிக்கோ வேங்கவேலுக்கோ இன்னமும் போக தெரியும். வேற சம்பவம். வேங்கவேல் என்ன காரி துப்பிருக்கு நீதிமன்றம், எதை கூட ஒப்பிடுறீங்க? அது உள் 2 குடும்ப பிரச்சனை நடந்த சம்பவம். அது குற்றவாளி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார், அது வேற விஷயம். அது என்ன சம்பவம்? அதையும் பார்த்துருக்கோம். இது என்ன குழந்தைங்க சார். அன்பில் மகேஷ்க்கு 2 குழந்தைங்க, அழுதாரு, கண்ணீர் விட்டு. அந்த 2 வயசுல அந்த வயசுல ஒரு குழந்தை செத்து போச்சு. எந்த தகப்படுங்க சார் கண்ணில் தண்ணி வராது? அன்புமணிலாம் பேசலாமா அன்பில் மகேஷை பத்தி? யோகிதா இருக்கா? பெத்த அப்பனே காரி துப்புற அளவு கட்சி நடத்திட்டு நீ உன்னுடைய அரசியல் நடைமுறை எப்படி வச்சுக்கிட்டு நீங்க அன்பில் மகேஷை போய் குறை சொல்லுவீங்களா? இதே உச்ச நீதிமன்றம் வன்னியருக்கு தனியிட ஒதுக்கீடு 10.5 நிறுத்தின உடனே இதே அன்புமணி கதறி அழுதா மாதிரி ஒரு வீடியோ போட்டு அசிங்கப்படலையா? வெக்கமாலையா எப்பெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு? யார் சார் அழுவல? அதை பார்த்து டிவியில பார்த்து எல்லாரும் அழுதாங்க சார். எல்லாரும் கண்கடன மனசாட்சி உள்ளவன், மனிதம் உள்ளவன், இதையும் இருக்கிறவன், வீட்டுல புள்ள கூட்டி வச்சிருக்கிற எல்லாம் அழுதான் சார். அதை பார்த்து டிவியில பார்த்த நம்மளே அழுதோம்னா நேர்ல பார்த்தா அவருக்கு அழுவு வராதா? அதை போய் கொச்சப்படுத்துறார் அன்புமணி. அவ்வளவுதான் அவருடைய அறிவா? இவரெல்லாம் மருத்துவரா?
யோகியதை இருக்கா மருத்துவர் சொல்றதுக்கு? அவருக்குலாம் பெத்த தகப்பனே காரி துப்புற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் நடந்துட்டு இருக்கிற செத்த போனத்துக்கு சமம் அன்புமணி. இவரெல்லாம் அன்பில் மகேஷை பத்தி பேசுறார். இந்த நடந்த சம்பவம் அனைத்தும் தாவேகாவருடைய கவனக்குறைவு, அலட்சியத்தன்மை, தன்னுடைய சுயநலத்துக்கு கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக எங்க இருந்தோலாம் கொண்டு வந்து நிக்க வைத்தது. 2 மணிக்கு கரூருக்கு வர வேண்டிய விஜய் 7 மணிக்கு வந்தது. ஏறத்தாழ 8 மணி நேரம் பசியிலும் பட்டினியிலும் குடிக்க தண்ணி கூட இல்லாமல் காத்திருந்தனுடைய விளைவுதான் இதெல்லாம் நடந்தது. ஆனால் என்ன நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு நடிகர் சம்பவம் நடந்துருச்சு, உடனே ஓடிட்டார், அங்கிருந்து சென்னைக்கு ஓடிட்டாரு. ஆனா 73 வயசு முதலமைச்சருக்கு காலையில கரூர் போறான்னு அதிகாரிங்க சொல்றாங்க. அவர் மனசு தாங்கல, பதபதைக்குது, இருக்க முடியல, நான் கண்ணை மூடுனா எனக்கு அது கண்ணில் அதுதான் வருதுன்ட்டு நைட்டு 2 மணிக்கு கரூர் மருத்துவக் கல்லூரி இருக்கிற இந்த முதலமைச்சர் எங்க 40 பேரை சாவடிச்சுட்டு நைட்டா ஓடி போனவர் எங்க? இந்த செத்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கே அவருக்கு 4 மணி நேரம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தார் 4 மணி நேரம்? அதிர்ச்சியில் இருந்தாருங்கிறாங்க. அதிர்ச்சியில் இருந்தாரா? ஏமாத்துறார், ஃப்ராடு, ஃபேக் விஜய், பயங்கரமான ஃப்ராடு. அதிர்ச்சியில் இருந்தாருன்னா சென்னை விமான நிலையத்தில் இறங்கி செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுப்பாரா? அது பழைய வீடியோன்னு சொல்றாங்க சார். போன முறை சொல்றாங்க அத செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுப்பாரா? ஏன் நீங்க உங்க கூட்டத்துக்கு ஜனம் தானே, நீங்க தானே கூட்டத்தை ஏற்பாடு பண்ணீங்க. பத்திரிகையாளர் கேட்டால திருச்சியில நின்னு பேச வேண்டியது தானே, ஏன் ஓடுனீங்க? இன்னைக்கு கதை அளக்கிறார் நிர்மல்குமார், இன்னைக்கு கதை அளக்கிறார் திருட்டு லாட்ரி அந்த ஆதவ அர்ஜுனா. அன்னைக்கே வரல, அன்னைக்கே ஆதவ அர்ஜுனா ஓடி போனாரு. அன்னைக்கு விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டம் சேர்ந்துரும், செத்து போனா பரவாயில்ல, எவன் குடும்பம் அழிஞ்சா பரவாயில்ல, எவன் வீட்டுல மண்ணலி போட்டானே, எவன் தாலி அறுத்தானே ஓடி போயிட்டாரு விஜய். சார் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட்டம் அதிகமானா அது மேலும் ஆதவ அர்ஜுனா வந்தா கூட்டம் வருமா? புசியானந்த வந்து பார்த்தா கூட்டம் வருமா? நிர்மல்குமார் வந்து பார்த்தா கூட்டம் வருமா? இன்கம் டாக்ஸ் வேலையை விட்டு ஃப்ராட் பண்ணி இந்த கட்சியில சேர்ந்திருக்காரு, அவரு பேர் என்ன, அருண்குமார் வந்தா கூட்டம் வருமா? நீங்களே எங்க ஓடி போனீங்க? துபாயில ஃபேமிலியோட போன தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் துபாய் சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணி கரூர்ல வந்தாரு. நைட்டோட நைட்டா விஜய் கூடயே இருந்து பஸ்ல கும்மாலம் போட்ட நீங்களா எங்கயா போனீங்க? 73 வயசு முதலமைச்சருக்கு கரூர்ல இறங்குறார் நைட் 2 மணிக்கு, நீங்க எங்க போனீங்க? விஜய் வருவதற்கு முன்னாடி இந்த 4 பேர் நீங்க ஸ்பாட்ல நின்று ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டாமா? காவல்துறை புள்ளி விபரத்தோடு அறிக்கை விடுகிறது. நாங்கள் சொன்னோம், மன்றாடினோம், கெஞ்சினோம், அந்த கட்சியில யாருமே கேட்கல. யார் இருக்கா கேட்கறதுக்கு? ஒழுக்க இருக்கா? கட்டுப்பாடு இருக்கா? இல்ல சார், இது எல்லாமே தாவே. ஒரு நிமிஷம் கரண்ட் ஆஃப் பண்ணி போலன்னா 200 பேர் செத்துருப்பாங்கன்றாங்க. டிரான்ஸ்பார்மர்ல ஏறி நின்றுருக்காங்க சார் 25 பேர். கரண்ட் கட் பண்ண சொன்னதே தாவேக்கா தான். கோரிக்கை அதை விட குடும்பம் நாகப்பட்டினம் விஜய் பிரச்சாரத்துக்கு போறாரு. அந்த கட்சியினுடைய கிட்ட நான் எல்லா ஆதாரம் இருக்கு, நான் இப்பயும் வெளியிட தயாரா இருக்கிறேன். அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான மாவட்ட செயலாளர் மின்சார வாரியத்துக்கு கடிதம் எழுதுகிறார், மின்சாரத்தை நீங்கள் துண்டிக்க வேண்டும். அவங்க அதிர்ச்சியா கேட்கறாங்க, எந்த தலைவர் வந்தாலும் எங்க லெட்டர் எப்படி தருவாங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணாத பாத்துக்கங்கன்னுவாங்க. நீங்க மட்டும்தான் கரண்ட்டை கட் பண்ண சொல்றீங்க. ஏன்? அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, என் கூட்டத்துக்கு வரதெல்லாம் குரங்குங்க தான் வருது, வயரை பிடிச்சா ஆபத்து ஏற்படலாம் அப்படின்ட்டு கரண்ட்டை கட் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்தது யாரு சார்? கரூர் மாவட்ட செயலாளர். இப்ப அந்த நாகப்பட்டினம் கூட்டத்தில் விஜய் என்ன சார் பேசுறாரு? பாத்தீங்களா, என் மேல ஆளுங்கட்சி எரிச்சலாக இருக்கிறது, நான் பேசுற மீட்டிங் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. நீ பைத்தியமா? நீங்களா கரண்ட்டை கட் பண்ண சொன்னது யாரு? அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். பாத்தீங்களா கரண்ட்டை கட் பண்ணிட்டான்னு கேட்கறது யாரு? என்னங்க இது கட்சி? இது இந்த கரூர்ல லெட்டர் கொடுத்திருக்காங்க, தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டு இருக்கு, கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு. கலெக்டர் ஏன் கட் பண்ணி கேட்டு டிரான்ஸ்பாரத்து மேல 25 பேர் நின்றுந்தானா? யார் சார் பொறுப்பு இதுக்கு? ஏதாவது ஆயிருந்தா? விஜயின் கூட்ட நெரிசல சிக்கி, விஜயின் தவறால், விஜயின் கவனக்குறைவால், விஜயின் அலட்சியத்தால் செத்து போனதுக்கே திமுக மேல பழி போடுறீங்களே. கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? என்ன சார் அநியாயம் இது? ஓடிட்டார் சார் அவரு. சினிமாவில் நடிக்கிற ஹீரோ அப்படியே வில்ல வந்தாருன்னா போய் பாஞ்சி பாஞ்சி கற்பழிக்கிறவர், காப்பாத்துறவர், போய் நிக்கிறவரு, சண்டை போடுறவரு, மருத்துவமனையில் சேர்க்கிறவரு. ஏதோ ஒரு படத்துல குழந்தைங்க ரோட்ல பிச்சை எடுத்துக்க போது அந்த குழந்தைய காப்பாத்துக்காக வில்லங்கிட்டலாம் சண்டை போடுவாரு. ஓடிட்டாரு சார், நிக்கலையே. அவ்வளவு பயமா? ஏன் போனீங்க?
சரி, நீங்க வரல, உங்க அண்ணன் கை ஏதாவது ஒண்ணு வந்ததா? பாண்டிச்சேரி பார் நடத்துறவரு, திருட்டு லாட்டரி, போலி இன்கம் டாக்ஸ், பல கட்சி மாறினவர், இவரை தானே பஸ்ல உட்கார வச்சிருக்கீங்க. ஒருத்தர் வந்திருக்கலாமே சார். சார், அன்னைக்கு நைட்டு அட்மிட் பண்ண பிறகு அரசு ஏற்பாடு, இப்ப செந்தில் பாலாஜி ஏற்பாடு பண்ணி கொடுத்த சாப்பாடு தான் சார் அவங்க 8 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ட சாப்பாடுன்றாங்க. செந்தில் பாலாஜி மருத்துவக் கல்லூரிக்கும் மாவட்ட திமுக ஆபீஸ்க்கு 2 ரோடு வித்தியாசம். கேள்விப்பட்டு போறார், முதலமைச்சர் தகவல் சொல்றார், முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமா 2 மந்திரி அனுப்புறார், கோட்டைக்கு போறார், ஆலோசனை நடத்துறார். எல்லாம் இவ்வளவு வேகமா நடந்தா தப்பா சார்? வேடிக்கை பார்க்கணுமா? லைட் ஹவுஸ் கேட்டோம், உழவர் சந்தை கேட்டோம், எதுவும் தராம இதை கொண்டாந்து கொடுத்ததுதான் பிரச்சனை. அதான் சார் சொல்றோம். அவங்க கேட்ட 2 இடத்தை கொடுத்திருந்தால் பலி எனக்கு 200 தாண்டி இருக்கும். தற்கூரி தற்கூரி நாங்க சொல்றோம்ல, ஏன் தெரியுமா தற்கூரின்னு சொல்றோம்? அவங்க கேட்ட 2 இடத்துடைய அளவு, மேப்பு, ஸ்கொயர் பிட்டை அளந்து பார்ப்போம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நாங்க கொடுத்த இடத்துடைய அளவு, மேப்பு, ஸ்கொயர் பிட்டை அளந்து பார்ப்போம் எது பெருசுன்ட்டு. அவங்க கேட்ட இடத்துல எவ்வளவு பேர் நிக்க முடியும் பிராக்டிக்கலா பார்ப்போம். நாங்க கொடுத்த இடத்துல எவ்வளவு பேர் நிக்க முடியும் அதையும் பார்ப்போம். அவங்க கேட்ட இடத்தை கொடுத்திருந்தால் பலி எனக்கு 100 தாண்டி இருக்கும். அது விரும்புறாங்களா? ஏன் தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்கு வேற வேற பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? கரண்ட கட் பண்ண சொன்னது நீங்க, மாத்தி கேட்டப்ப ஒத்துக்கினது நீங்க, போலீஸ்க்கு ஒத்துழைப்பு தருவோம்னு சொன்னது நீங்க. இதே புசியானந்த லோக்கல் டிஎஸ்பி சண்டை போடுறாரு, வீடியோ வந்திருக்கு. அங்க கட்சிக்காரன் போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, வீடியோ வந்து. சார், அன்னைக்கு மட்டும் போலீஸ் உள்ளபடியே சொல்றேன், கரூர் மாவட்ட காவல்துறையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். விஜயே பாராட்டி தான் பேச்ச முதல்ல அவர் பேசுனதே பாராட்டி தான் பேசினார். சார், இவங்களை பார்க்க வந்து மட்டும் 10 மணி நேரம் தண்ணி குடிக்காம சாப்பிடாம இல்ல, போலீஸும் அப்படி சார் தான் இருந்தது. விழுந்த இடத்துல காப்பாத்துறப்போ, அக்கா தங்கச்சியில பிள்ளைங்கள அப்பாவை அம்மாவெல்லாம் காப்பாத்துற போது ஒவ்வொரு போலீஸ்காரங்க நடந்துக்கணும் முறை கண்ணில் கண்ணீர் வர வச்சுது. இவங்க தலைவரே மேடை ஏறி போலீஸை பாராட்டுவாராம். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அந்த டயலாகையும் பேசுவாராம். இப்படி சம்பவம் நடந்த உடனே போலீஸ் மேலே பழி தூக்கி போடுவீங்களா? என்னையா நியாயம் அது? இல்ல, அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தர் செருப்பு வீசுறாரு விஜய் மேல. கொஞ்ச முதல் விஷயம், இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் இல்ல, தாவேக்கும் அதை சொல்லல. இல்ல, வீடியோ ஒண்ணு வெளியானுச்சு தெரியல. அது பாக்குறதுக்கு எல்லோ கலர்ல பேப்பர் மாதிரி இருக்கு. அப்படியே வீசியிருந்தா உங்க கட்சிக்காரன் தான் வீசியிருப்பான். எங்களுக்கு அவசியம் இல்லை. அங்கதான் கட்சியினர் ஊடுருவி விட்டாங்க. யார் ஊடுருவ? 8 மணி நேரம் நான் எங்க எந்த கட்சிக்காரர் நின்று பார்க்கறதுக்கு நீ ஒருத்து கிடையாது. எந்த மாற்று கட்சிக்காரன், எந்த கட்சியோ, திமுக அதிமுக எந்த கட்சியோ, நான் கேட்கிறேன், இன்னைக்கு அந்த தொடர்ந்து நாமக்கல்லையும் கரூர்லையும் கடுமையா விமர்சித்து பேசினார் விஜய். அதிமுக பிஜேபியை, அகில இந்திய பிஜேபியை, மோடியை, அமித்ஷாவை கடுமையா விமர்சித்து பேசுறார். ஏன் தமிழ்நாட்டு பிஜேபிலாம் வழுத்து கட்சி கால நக்கிட்டு இருக்கு பிஜேபி விஜய் கால? மோடியை திட்டினா பிஜேபி பிடிக்காது, அமித்ஷா திட்டினா பிடிக்காது. கடுமையா தாக்கி பேசியிருக்கிறார். எதிர்வினை ஆற்ற வேண்டியது யாரு? தமிழ்நாடு பாஜக ஆற்றணுமா இல்லையா? தமிழிசை சவுந்தரராஜனோ நயனார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்கணும்? எப்படி மத்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தை, மோடியை, அமித்ஷா திட்டலாம் கேட்டிருக்கணும்ல. ஏன் எதிர்வினை ஆற்றாம அவர் கால் நக்க ஆரம்பிக்கிறீங்க? துயர சம்பவத்தில் அரசியல் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். அவர் பேசின பேச்சுக்கு கேட்கிறேன். நீங்க இப்ப அரசியல் பண்ணலையா? இப்ப மிரட்டப்படுகிறார் விஜய். அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வரலன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. போற செய்தியெல்லாம் அப்படிதான் வருது. ஒரு பக்கம் செய்தியா ஒரு குருமூர்த்தியை பார்த்தாருன்னு வருது. இதுவரைக்கும் விஜய் மறுக்கவே இல்லை, பார்த்தாரா இல்லையான்ட்டு. குருமூர்த்தி மறுத்திருக்காரு. அவரு மறுத்திருக்காரு, இவரு ஒன்னும் மறுக்கல. குருமூர்த்தியை நம்பி போனவன் கதெல்லாம் தெரியாதா? அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. நாங்கள் அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டு இருக்கோம் அப்பத்துல இருந்து, விஜய் ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்னு. அதை உண்மை நிரூபிச்சிருக்காரா? நீங்க மத்திய அரசின் உளவு ஏஜென்சி நிறுவனம்லாம் விஜயை சுத்தி இருக்கு. உங்களை காப்பாத்துறோம், உங்களை இது பண்றோம், நீ மோடி கிட்ட வாங்க, அமித்ஷா கிட்ட வாங்க, இந்திய கூட்டணிக்கு என்ன வேணும் நடக்கலாம். சரி சார், இவ்வளவு தப்பு பண்ணிருக்காருன்னா விஜயை கைது பண்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கிறார், சட்ட ஆணையத்தை ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறோம். அந்த கமிஷன் தருகிற அறிக்கையின் அடிப்படையில் சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பாருங்கள், நிச்சயமா சட்டம் கடமையை செய்யும். இதே கமிஷன் இதே அருணா ஜெகதீசன் தலைமையில ஸ்டெர்லைட் குழுவை விசாரிச்சு ஆய்வுலாம் பண்ணாங்க. அது நடைமுறையில் என்னவாயிருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்பது. அது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. காவல் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிறதான நிர்வாக ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு அரசியல் கட்சி சம்பந்தமான கூட்டம். இதுல எங்க தவறு நடந்தது, எங்க நாங்க எல்லாமே ஆதாரத்தோட பேசுறோம். லெட்டர் அவங்க கொடுத்தது, பதிலுக்கு நாங்க கொடுத்தது, பொறுப்பேற்றம் கையெழுத்து போட்டது. நான் சாதாரண ஒரு மீட்டிங் நடத்தினா கூட காவல்துறை லோக்கல் அந்த எல்லைக்கு உட்பட்ட காவல் எடுத்து போய் எழுதி கொடுக்கணும். இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ கூட்டம் நடக்கும், இது நடக்கும், ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்றால் அதுக்கு பொறுப்பு
ஏற்றுக்கொள்கிறேன். இது ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், கூட்டம் எது நடந்தாலும் ஒருவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியோ அல்ல மண்டல பொறுப்பு யாரோ ஒருவர் எடுத்துப்பாங்க. இவ்வளவு பண்ணிட்டு நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்க சார். விஜய் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அது ஒரு பக்கம் விவாதம். ஆனால் எஃப்ஐஆர்ல கூட விஜய் பேரை சேர்க்கலையங்கிறது தான். புசி ஆனந்த் பேரை சேர்க்கிற நீங்க, நிர்மல்குமார் பேரை சேர்க்கிற நீங்க, விஜய் பேரை ஏன் சேர்க்க? அவங்க 2 பேர் தான் அந்த கூட்டத்தை முன்னின்று ஆர்கனைசர் பண்ணவங்க, சரிங்களா? அதனால முதல் தகவல் அறிக்கையில் பேர் வந்திருக்கு. ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணையம் சொல்லுகிறபடி இந்த அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், யாரோடு சேர்ந்திருந்தாலும், யாரோடு சேர்வதற்கு பேரம் பேசி இருந்தாலும் அவர்கள் சிறையிலே தள்ளப்படுவார். இதே மாதிரி ஒரு சம்பவம் பக்கத்தில் நடந்தப்ப தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி கைது பண்ணார் அல்லு அர்ஜுன். ஆனால் தமிழக முதல்வர் கைது செய்யலைன்னா அதற்கு பின்னணியில் ஏதோ தயக்கம் இருக்கு. அவர் அரசியல் தலைவராக இருக்காரு, அவர் பெரிய ஆளாக வளர்த்து விட வேண்டாம்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது. சார் பாருங்க சார், தமிழ்நாடு அரசியல் இருக்கிற முக்காவாசி பேர் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? இயற்கையா ஏதாவது சம்பவம் நடந்தா கூட அது திமுக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீதும் இந்த அரசு மீதும் குற்றச்சாட்டுவதிலே குறியாக இருக்கிறார்கள். இல்லை நல்லா கவனிக்கணும். முதல் 2 முறை தவறு நடக்கிறது, காவல்துறையே நடவடிக்கை எடுக்கல, கேட்டதும் இவங்க தான். ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணல, ஏன் வழக்கு பதிவு செய்யல? இங்க முந்தானத்து ஒருத்தர் திருச்சி ஏர்போர்ட்குள்ள நுழைஞ்சிருக்காருங்க, இவருடைய ரசிகர் தான், புரியுதுங்களா? கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு அன்னைக்கு காவல்துறைக்கு அட்வைஸ் பண்ணவங்களும் இவங்க தான். இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த அசம்பாவிதெல்லாம் நடந்திருக்காது, யாருன்னு பார்க்கக்கூடாது, யாராக இருந்தாலும் விஜயை மையப்படுத்தி அவங்க சொன்னாங்க. எல்லாருமே யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். சரி, அடுத்தடுத்து சம்பவங்கள் வருது. இதே உயர்நீதிமன்றம் காரி துப்பியது விஜயை. நாங்கள் எங்கள் அரசியல் ரீதியே எங்களை காலி பண்ணோன்ற விமர்சனம் பண்ணது ஒரு பக்கம் வைப்போம். கோர்ட் என்ன சொல்லுச்சு? நீ ஒரு தலைவர் முன் உதாரணமாக இருக்க வேணாவா? நாட்டு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டாமா? வயசானவர்கள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் கட்டாயம் உங்க நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லுச்சா இல்லையா? இவர் எங்கன்னா ஒரு இடத்துல டிவியில தோன்றி ஸ்டாலின் அங்கிள் பேச தெரியுதில்ல, சிஎம் சார் டயலாக் கூட தெரியுதில்ல, என் கூட்டத்துக்கு முதியோர், வயசானவங்க, மாற்றுத்திறனாளி, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க வர வேணாம் சொன்னாரா சார்? அவர் கட்சி உட்கட்சி மீட்டிங்ல சொல்லியிருக்காருலாம். இது அக்கறைன்னு உட்கட்சி மீட்டிங் 4 பேர்ல அந்த 4 திருட்டு பையன்கிட்ட சொல்லிட்டா மக்களுக்கு தெரிஞ்சிருமா? நிர்வாகிகள் அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்து எங்க போய் சேர்த்தாங்க? அவங்க கிட்ட சொல்லியிருந்தா இந்த 8 குழந்தைங்க செத்து இருக்குமா இன்னைக்கு? அவங்க கிட்ட சொல்லியிருந்தா அந்த முதியோர் இறந்துருப்பாங்களா? வழிகாட்டி நெறிமுறை சரியா இல்லைன்னு தானே நிறைய சரியா உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா ஏன் தண்ணி பாட்டில தூக்கி போட்டீங்க? நீங்க தூக்கி போட்ட தண்ணி பாட்டில பிடிக்க போய் கீழே விழுந்தவன் எத்தனை பேர்? அதுல நசிக்க எத்தனை பேர்? எதுக்கு 2 மணிக்கு வர வேண்டிய கரூருக்கு 7 மணிக்கு வந்தீங்க? ஏன் கரூர்ல இருந்து ஓடியான்ட்டீங்க? ஏன் பிரஸ் மீட் ஏன் பிரஸ்காரன் திருச்சியிலையும் பார்க்கல, சென்னையிலையும் பார்க்கல? செத்து பொண்ணை பத்தி பேசுறதுக்கே உங்களுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. சரி, சம்பவம் நடந்து 3 நாள் ஏன் வீட்டை விட்டு வெளியே வரல? என்ன சார் இதெல்லாம்? இன்னைக்கு பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போயிருக்காரு சார். இன்னைக்கு இந்த வீட்டுல தான் அடுத்த வீட்டுக்கு போய்க்கிறாரு. என்ன நடக்குது நாட்டுல? இல்ல 2 மணிக்கு கேள்வி கேட்க வேண்டியவர்கள், அவரை கண்டிக்க வேண்டியவர்கள், அவருடைய தவறை சுத்தி காட்ட வேண்டியவர்கள், அவரை தலையில கொட்ட வேண்டியவங்க எல்லாம் ஏதோ ஒரு சாக்கா வச்சுட்டு திமுகவை சுத்தி வளைக்க முடியுமா? திமுக சுத்தி வளைச்சா விஜய குளிர்விச்சா விஜய தம்ம கூட்டணிக்கு வலிச்சிக்கலாமான்ட்டு அற்பத்தனமான கேவலமான அரசியலை சில அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. இறுதி கேள்வியா ஒரு கேள்வி சார். 2 மணிக்கு வர வேண்டியவர் 7 மணிக்கு வராருன்னா அங்கேயே காவல்துறை இவர் கொடுத்த விதிமுறைகளை மீறிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை ரத்து பண்ண வேண்டியதானே? பெரிய கலவரமா இருக்கும். வீடியோ எடுத்து பாருங்க, 1000 வீடியோ காட்ட முடியும் எங்களால. முதலமைச்சரை பத்தி அவதூறு பேசுவது, துணை முதலமைச்சரை வெட்டுவோம் கொள்ளுவோம்னு சொல்றது, காவல்துறை எகத்தாளம் பண்ணுவது, கத்துறது, கட்டுப்பாடம் இல்லாமல் நடந்துக்கிறது, டிரான்ஸ்போர்ட் மேலே ஏறி நிற்கிறது, மரத்து மேலே ஏறி நிற்கிறான் சார் 100 பேர், பக்கத்தில் மெயின் ஒயர் போயிட்டு இருக்கு. ஒழுக்கம் இருந்ததா? கட்டுப்பாடு இருந்ததா? கேட்குற தன்மை இருந்ததா? இல்லை விஜய் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவங்க கிட்ட ஏதாவது திறமையோ யோகிதையோ அதிகாரம் இருந்ததானா? இல்லை. விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் அந்த கட்சியில அந்த ஸ்பாட்ல முக்கியமான தலைவர் யாருமே இல்லை. யோகி தான். நீங்கள யோகி சிகாமணிங்கல்ல சார், அடிபட்டு செத்து போயிட்டா, பாதிக்கப்பட்டிருக்கான், மூச்சு வாங்குது, திணறுது, ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். அங்க போக தெரியாத உங்களுக்கு நீதிபதி வீட்டுக்கு எப்படி போக தெரிஞ்சது? இந்த திருட்டு லாட்ரி ஆதவர்ஜனா சொல்றாரு சிபிஐ விசாரணை வேணும்ட்டு.
சிவகங்கை மாவட்ட அஜித்குமார் லாக்அப் டெத்தில் ஆதவர்ஜன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? எதுக்கு சிபிஐ கிட்ட போறீங்க, காவல்துறை வச்சு விசாரிக்க முடியாதா கேட்டது யாரு? ஆதவர்ஜனா கேட்டார்ல. இன்னைக்கு காவல்துறை விசாரிக்கிறது, தனி நீதிபதி விசாரிக்கிறார். எதுக்கு அவசரமா நீங்க கோர்ட்டுக்கு போய் சிபிஐ கேட்குறீங்க? உங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு எதுவும் மறைக்க யாரையும் காப்பாற்ற பாக்குறீங்க, எதுவும் மறைக்கிறீங்க. சிபிஐ கிட்ட போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த வழக்கு முடிய 5-6 வருஷம் 10 வருஷம் ஆகும். மக்கள் மறந்துடுவாங்க. இவங்க திருப்பி ஜாலியா இல்ல, அதனாலதான் திருப்பூணம் அஜித் கேஸை நீங்க சிபிஐக்கு மாத்தினீங்க. நாங்க சிபிஐக்கு வந்து எல்லா வழக்கும் நாங்க ரெடியா இருக்கிறோம், விசாரணை தயார், எல்லாமே தரோம். சிபிஐ கூட ஒத்துழைக்கிறோம் கூட சொன்னோம், வழக்கை சீக்கிரம் முடிங்கன்னு கூட சொன்னோம். அன்னைக்கு ஏன் சிபிஐ போறீங்க கேட்டது நீங்க தானே. இன்னைக்கு அதே சிபிஐக்கு போய் கேட்கறது யார்? நீங்க தானே. என்ன காரணம், என்ன அவசியம்? உங்க மடியில கணம் இல்லைல்ல, ஏன் வழியில பயம் உங்களுக்கு? ஃபேஸ் பண்ணுங்க, வெளியே வாங்க, முதல்ல செய்தியாளரை சந்திங்க, மற்ற கேள்வியெல்லாம் எல்லாம் அப்புறங்க. திக்கு இருந்தால், திராணி இருந்தால், ஆண்மை இருந்தால் முதல்ல பிரஸ் மீட்டை பார்க்க சொல்லுங்க. ஏன் இந்த நாள் அயோக்கியனுக்கு போல ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் ஓடி வந்துட்டீங்க? ஏன் எல்லாரும் போன சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? ஏன் தலைமறைவா இருக்கீங்க? அரசியல் காலம்னா கழுத்துல மாலை போட்டு வர இருக்குமா? களத்துல எல்லாமே சந்திக்கணும். 2ஆம் கட்டத்தை முதல் கட்சியினுடைய தலைவர் சம்பவத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. 2ஆம் கட்ட தலைவர்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. அவன் தொண்டை என்ன சார் பண்ணுவான்? இது அரசியல் கட்சி நடத்துறதுக்கு அழகா சார்? 2001 கலைஞர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா. ஒரு முன்னாள் முதலமைச்சரை, மூத்த தலைவரை ரொம்ப ரணகலமா கைது பண்றாங்க. அதை கண்டிச்சு ஆகஸ்ட் 29 திமுக சென்னையில் கண்டன பேரணி நடத்துது. அந்த கண்டன பேரணியில் அன்னைக்கு இருந்த ஒரு ரவுடி கும்பல் பெரிய கலவரம் ஏற்படுத்துது, துப்பாக்கி சூடு நடக்குது, 11 பேர் செத்து போயிட்டாங்க. ரவுடிங்க வெட்டியும் போலீஸ் துப்பாக்கி சூடும். கலைஞர் என்ன பண்றாரு, பேரணி பொதுக்கூட்டத்தை பாதியிலே ரத்து பண்றாரு. ரத்து பண்ணி கிளம்பி போங்கன்றாரு. கலைஞருக்கு அன்னைக்கு வயசு வந்து 80 வயசு, 80, 82, 83 வயசு நினைக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் கலைஞர். 80-90 பேர் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு ராயப்பேட்டாக்கு வந்தார் சார் கலைஞர். நடக்கும் தோல்ல கை வச்சுன்னு பொறுமையா நடந்து வந்தார் கலைஞர். அவருடைய பையன் அண்ணன் மூகா தமிழரசோடு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு மருத்துவர் இடத்துல சிறப்பான முறை சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. பேரணியில கலவரம், துப்பாக்கி சூடு, வெட்டு குத்து, 11 பேர் சாவுறாங்க, 90 பேர் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட். 82 வயசு கலைஞர் களத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் சார் நைட்டு 12 மணிக்கு. ஒரு தலைவனா அப்படி இருக்கணும். ஓடி போயிடக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிடக்கூடாது, கேட்டை சாத்திக்க கூடாது. எப்படி தப்பிக்கலான்னு மாற்று கட்சிக்காரங்க பிச்சை கேட்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் நீங்கள் தலைவரும் இல்லை, நீங்கள் அரசியல் கட்சி நடத்துவதற்கான எந்த யோகியதையும் தகுதியும் உங்களுக்கு கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கும் நன்றி. மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.